கோவை மலுமிச்சம்பட்டி பகுதியில் மத நல்லிணக்கத்தின் அடையாளமாக விஸ்வகர்மா ஜகத்குரு நிலவேம்பு சித்தர் ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் திருக்கோவில் மற்றும் நாகசக்தி அம்மன் தியான பீடம் அமைந்துள்ளது. இங்கு விஸ்வகர்மா சமூக மக்கள் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் பாபுஜி சுவாமிகளை பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயலாளரும் சிறுபான்மை பிரிவு வேலூர் இப்ராஹிம் நேரில் சந்தித்து இருவரும் இணைந்து தீவிர அரசியல் ஆலோசனை நடத்தினர். அப்பொழுது முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியை விட்டு விலகிய பிறகு ஏற்பட்டுள்ள பாதிப்பு மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுகவில் ஏற்பட்டுள்ள குழப்பங்கள், இந்த சூழ்நிலைகளில் இனி எதிர்காலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பயணம் நடைபெறவுள்ள உள்ளாட்சித் தேர்தல் பணிகள், இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு என்னென்ன வழிகள் உள்ளன என்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. மேலும் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தற்பொழுது ஏற்பட்டுள்ள புதிய இயக்கத்தின் காரணமாக ஏற்படும் பாதிப்புகளை சரி செய்வதற்கு இளைஞர்களை தேசிய சிந்தனை பக்கமும் கொண்டு செல்வது குறித்தும் விரிவாக ஆலோசனை மேற்கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வேலூர் இப்ராஹிம், மத நல்லிணக்கத்தின் அடையாளமாக தமிழகம் முழுவதும் இஸ்லாமியர்களுடன் இணைந்து பாரதிய ஜனதா கட்சி பயணித்து வருகின்றது. இன்று கோவை மலுமிச்சம்பட்டி பாபுஜி சுவாமிகளை சந்தித்து அரசியல் குறித்து பேசினோம். அதில் தமிழக அரசு ஆட்சியமைத்த பின்பு தான் கொடுத்த வாக்குறுதிகளை செயல்படுத்த முடியாமல் திணறி வருகிறது. உதாரணமாக விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்று கூறிய முதல்வர் அவர்கள் இன்று விவசாயிகளுக்கு வெறும் 5000 ரூபாய் மட்டும் இழப்பீடு என்று தெரிவித்துள்ளார். இது பொதுமக்கள் மத்தியிலும் விவசாயிகள் மத்தியிலும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது ஒரு ஆளுமையற்ற அரசியலுக்கு உதாரணமாக பார்ப்பதாக தெரிகிறது. ஆளுமை திறன் இல்லாமல் தவக தற்போது திணறி வருவதால் விரைவில் இந்த ஆட்சி கலையவும் வாய்ப்பு உள்ளது என்று தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய பாபுஜி சுவாமிகள், அதிமுகவில் இருந்து ஊழல் செய்த அமைச்சர்கள்தான் தைவைக்கல்விற்கு செல்வதாகவும் அவர்களின் சொத்துக்களை பாதுகாப்பதற்காக ஆளுங்கட்சியான தைவைக்க விவசாயிகள் மீது உள்ள அக்கறையை நடைமுறையில் நாங்க காட்டியிருக்கோம். அப்ப நடைமுறையில் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிய பாஜகவுடைய மகாராஷ்டிரா அரசு ஒரு பக்கம், வாக்குறுதி அளித்துவிட்டு விவசாயிகளை இன்றைக்கு போராட வைத்து அவர்களுடைய வயிற்றில் நெருப்பை எரிந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலை உருவாக்கிய தாவேகா திரு விஜயுடைய ஆட்சி ஒரு பக்கம். இது ரெண்டையுமே தமிழக மக்கள் ஒப்பிட்டு பார்க்கணும். அதே மாதிரி நான் ஆட்சிக்கு வந்தால் 1000 ரூபாயை 2500 ரூபாய் உரிமை தொகை தருமை அப்படின்னு வாக்குறுதி அளித்தார். ஆனா இன்றைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு 1000 ரூபாயை தருவதற்கே தடுமாறிக்கிட்டு இருக்கிறார். நீங்க பாஜகவுடைய மகாராஷ்டிரா அரசை நீங்க பார்த்தீர்கள் என்றால், ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் முக்கியமந்திரி மகாஜி பெஹனி லடிக்கி யோஜனா அப்படின்ற திட்டத்தின் கீழே 1000 ரூபாய் மகாராஷ்டிரா மாநிலத்தின் அனைத்து பெண்களுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். தேர்தல் வந்த பொழுது வாக்குறுதியை கொடுத்தார். ஆட்சிக்கு வந்த பிறகு 1500 ரூபாய் உயர்த்துவோம் சொன்ன மாதிரி தேர்தல் முடிந்த அடுத்த மாதத்திலிருந்து இன்றைய தேதி வரை எல்லா பெண்களும் 1500 ரூபாய் பயனாளிகளாக பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். 2500 ரூபான்னு சொல்லி 1000 ரூபாய் கொடுக்க முடியாம தடுமாறுகிற தமிழக முதல்வர் விஜய் ஒரு பக்கம், 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லி மகாராஷ்டிரா மாநிலத்தின் முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பது இன்னொரு பக்கம். இதையும் தமிழக மக்கள் யோசிச்சு பார்க்கணும். அதே மாதிரி நான் ஆட்சிக்கு வந்த பிறகு அனைத்து பெண்களுக்கும் தமிழகம் முழுக்க பேருந்து பயணம் இலவசம்னு திரு ஜோசப் விஜய் சொன்னார். இன்றைக்கு அது நடவடிக்கையில் இருக்கான்னு கிடையாது. பெண்கள் எல்லாம் கோபத்தோடு, நம்பிக்கை துரோகத்தை விஜய் செய்து விட்டார் என்ற வருத்தத்தோடும் இருக்கிறார்கள். ஆனால் மேற்கு வங்கத்தில் நாங்கள் ஆட்சி அமைத்த 3வது நாளில் இருந்து அந்த மாநிலத்தின் மாண்புமிகு முதல்வர் திரு சுவந்த அதிகாரி அவர்கள் மாநிலம் முழுக்க அனைத்து பெண்களுக்கும் இலவச பேருந்து எதை வாக்குறுதியா கொடுத்தோமோ அதை இன்றைக்கு நிறைவேற்றி காட்டிட்டோம். இன்றைக்கு மேற்கு வங்க மாநிலத்தில் எல்லா பெண்களும் இலவசமாக பேருந்தில் பயணம் செய்கிறார்கள். அது தமிழகத்தில் உள்ள ஊடகங்களுக்கும் தெரியும், தமிழக முதல்வருக்கும் தெரியும். ஆனா இங்கே அந்த நடவடிக்கையில் கொண்டு வர முடியும். அதே மாதிரி தமிழகம் என்பது மின் மிகை மாநிலம். கடந்த காலங்களில் மின்வெட்டு என்பது இல்லாமல் இருந்தது. ஆனா தாவேக ஆட்சி வந்த பிறகு எங்கு பார்த்தாலும் மின்வெட்டு, கடுமையான வெயில் இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த சூழல்ல மின்வெட்டு என்பது ஏழை பாளைகளிலிருந்து நடுத்தர மக்களிலிருந்து எல்லோரும் தவிக்கிறார்கள், எல்லாம் சாலைக்கு வந்து நிற்கிறாங்க. இந்த மின்வெட்டு கொடுமையை இன்றைக்கு வரை சரி செய்ய முடியாமல்
மின்துறை அமைச்சர் நிர்மல்குமாரா இருக்கட்டும், அல்லது முதல்வராக இருக்கிற திரு ஜோசப் விஜய் அவர்களா இருக்கட்டும், கண்டுகொள்ளாமல் வெறும் ரீல்ஸ் அரசியலை செய்கிறார்கள். ரீல்ஸ் அரசை நடத்துறாங்களே தவிர ரியாலிட்டி என்ன மக்களுக்கு என்ன வேதனை பிரச்சனை இருக்கு என்பதை கண்டுகொள்ளல. மேற்கு வங்கத்திலும் இதே போன்றுதான் ஆட்சி அமைந்தது. 2 பேரும் ஒரே நாள்ல தானே தேர்தல் ரிசல்ட் வந்துச்சு. இன்றைக்கு மேற்கு வங்கத்துல பாருங்க, அது மின் மிகை மாநிலம் கிடையாது. கடந்த மம்தாவுடைய ஆட்சியில மின் தட்டுப்பாடு உள்ள மாநிலமா இருந்துச்சு. ஆனால் ஆட்சி அமைத்த இந்த 1 மாத காலத்திற்குள் மின் தட்டுப்பாடு இல்லாமல் எல்லா அலுவலகங்களிலும் எல்லா வீடுகளிலும் 24 மணி நேரமும் தேவையான மின்சாரத்தை பாரதிய ஜனதா கட்சி அரசு மேற்கு வங்கத்தில் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கு. அதனால தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் இதை எப்படி நடவடிக்கைக்கு கொண்டு வர வேண்டும் என்று தெரியாமல் இருந்தால், அதை ஒரு ஈகோவாக பிற நபர்களிடத்தில் கேட்பதை அவர் நினைக்காம, பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களின் முதல்வர்களிடத்தில் பேசி, தமிழகத்திலிருந்து அந்தந்த துறை அமைச்சர்களை அந்த மாநிலத்திற்கு அனுப்பி தேவையான வழிகாட்டுதல்களை பெற்று இந்த நடவடிக்கை எடுத்தால் தமிழக மக்கள் மிகச் சிறப்படைவார்கள். அப்படி இல்லாம தான் தோன்றித்தனமாக தனக்கு எல்லாம் தெரியும் என்கிற சினிமா டைலாக்கை இங்கு பேசினால், இவர் சொன்ன வாக்குறுதியில் எப்படி தோற்று போனாரோ அப்படி இவருடைய ஆட்சியும் தோற்று போகும். மக்கள் கொதிப்புக்குள்ளாவார்கள். மக்களின் நலனின் மீது அக்கறை இருந்தால் பாரதிய ஜனதா கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு தன்னுடைய அமைச்சர்களை அனுப்ப வேண்டும். இது கடந்த காலத்தில் நடந்திருக்கு. யாருக்கும் எங்கேயுமே ஈகோ இல்லை. பாஜகவுடைய மாநிலங்களுடைய பல முதல்வர்கள் தமிழகத்திற்கு வந்து அம்மா உணவகத்தை பார்த்து இது மாதிரி எங்க மாநிலத்திலும் ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆரம்பித்த வரலாறு இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி ஆளுங்கட்சி நாங்க பார்க்க மாட்டோம். மக்களுடைய சேவைக்காக எதை யார் செய்தாலும் அது நல்லதாக இருந்தால் அந்தந்த மாநிலத்தில் நாங்கள் நடைமுறைப்படுத்தி காட்டுவோம். இன்றைக்கு 21 மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இருக்கிறது என்றால் மக்கள் இத்தனை பெரிய வாக்குகள் இத்தனை பெரிய ஆதரவு கொடுத்ததற்கு காரணம் பரந்த மனப்பான்மை இருக்கிறது. அந்த பரந்த மனப்பான்மை தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு வேண்டும். அப்படி இல்லாமல் குறுகிய மனநிலையோடு இருந்தால் இந்த விவசாயிகளில் இருந்து சாதாரண ஏழை பாலை பெண்களிலிருந்து அத்தனை பேரும் கொடுமைக்குள்ளாவார்கள். இந்த கொடுமையிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள் உடனடியாக பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு அமைச்சர்களை அனுப்பி அவர்கள் எப்படி நடைமுறையில் வெற்றி பெற்றிருக்கிறார்களோ அந்த வெற்றிக்கான வழியை கண்டறிந்து தமிழகத்தில் அதை செயல்படுத்த வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தமிழக முதல்வருக்கு நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம். அதே போன்று தமிழகம் முழுக்க இன்றைக்கு பாலியல் குற்றங்கள்ல இருந்து கொலை குற்றங்கள்ல இருந்து கடுமையான அளவிற்கு இன்றைக்கு மக்கள் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். இதுக்கு என்ன செய்ய போகிறார்? சிங்க பெண் படைன்னு ஏதோ அமைக்கிறேன்னு சொன்னார். அது தள்ளிக்கொண்டே போகிறது. அதற்கு எப்பொழுது தீர்வு வரும் என்பது எங்களுடைய முதலாவது கேள்வி. போதைப் பொருள் கட்டுப்பாடுக்கு என்று ஒரு தனியான ஒரு கட்டமைப்பை காவல்துறையில் ஏற்படுத்தணும்னு சொன்னார். அதை ஏன் ஏற்படுத்தல? முதல் கையெழுத்து இந்த 2 கையெழுத்து இருந்துச்சு. முதல் கையெழுத்தே இன்றைக்கு நடவடிக்கையில் இல்லைன்னா தமிழக மக்கள் பார்க்கிறார்கள் முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்பது போன்று. இந்த கையெழுத்தே நடவடிக்கை இல்லாவிட்டால் இவர் சொன்னதை எப்படி நடைமுறைப்படுத்துவார் என்ற கேள்வி இருக்கிறது. பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது. அதனால உடனடியாக பெண்களின் மீது கை வைத்தால் கை வைக்கக்கூடிய அந்த பாதகர்களுக்கு என்ன நிலை ஏற்படும் என்பதை தமிழக முதல்வர் கடுமையான நடவடிக்கை மூலமா காட்டணும். ஆனா நீங்க பாருங்க, கோவையில ஒரு சின்ன குழந்தைய 10 வயசு பிள்ளைய கற்பழிச்ச அந்த கொடூரர்களை வெறும் கைய கால உடைக்கிற மாதிரி மாவு கட்டு போட்டு. ஆனா உங்க தாவேக்கா நிர்வாகிகள் அபலை பெண்களை 17-16 வயசு பெண்களை எல்லாம் பாலியல் வன்புணர்வு செய்தார்கள, அவர்களுக்கு ஏன் மாவு கட்டி போடல? இங்க உத்தரப்பிரதேசத்தினுடைய மாண்புமிகு முதல்வர் திரு யோகி ஆதித்யநாத் அவர்களிடத்திலிருந்து தமிழக முதல்வர் பாடம் இருக்கும். அங்க பெண்ணை தொட்டு விட்டு இன்னொருத்த போக முடியாது. அடுத்த நாள் அவன் என்கவுண்டர்ல ரோட்ல செத்து கிடப்பான். இந்த பயம் தமிழகத்தில் வந்தால் மட்டும்தான், பெண்களை தொட்டா உயிர் போயிருன்ற பயம் காமுகர்கள் மத்தியில் இருந்தால் மட்டும்தான் பெண்கள் பாதுகாப்பாக இருப்பாங்க. சின்ன சின்ன பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்களாம் பாதுகாப்பாக ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும். இல்லை என்றால் நீங்க 10ல் ஒரு மாவு கட்டு போட்டு 9 பேரை வெளியே விட்டா மறுபடியும் தொடலான்ற எண்ணம் வரும். யோகி ஆதித்யநாத் எப்படி கடுமையான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து இன்றைக்கு இந்த தேசத்திலேயே மிகப்பெரிய மாநிலம் ஆனால் பாதுகாக்கப்பட்ட மாநிலமாக உருவாக்கி இருக்கிறாரோ, பெண்கள் நள்ளிரவில் கூட பயணம் செய்வது எந்த ஆபத்தும் இல்லை என்ற நம்பிக்கையை தைரியத்தை விதைத்திருக்கிறாரோ, அப்படி திரு ஜோசப் விஜய் அவர்கள் விதைக்க வேண்டும் என்றால் உங்களுடைய அமைச்சர்களை உத்தரப்பிரதேசத்திற்கு அனுப்பி அங்கு சட்டம் ஒழுங்கு எவ்வாறு நடவடிக்கை இருக்கிறது என்பதை
பார்த்துவிட்டு வந்து அதை கடுமையாக இன்னும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைக்கின்றோம். ஆட்சி என்பது புதிதாக வந்திருக்கிறோம், அவகாசம் தாருங்கள் என்று சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொன்னதை செய்யவில்லை என்று நாங்கள் நினைவுபடுத்துகிறோம். பாதிக்கக்கூடிய மக்கள் தொடர் பாதிப்புக்கு உள்ளாக்கக்கூடாது என்பதற்காக கோரிக்கை வைக்கின்றோம். இதை நீங்கள் நடைமுறைப்படுத்தாவிட்டால் பாரதிய ஜனதா கட்சி மக்களோடு இணைந்து உங்களுடைய கவனத்திற்கு இன்னும் அதிகமாக வருவதற்கு மிகப்பெரிய போராட்டங்களை நாங்கள் முன்னெடுப்போம். திருப்பரங்குன்றம் விஷயத்துல பாரதிய ஜனதா கட்சி நீதிமன்றங்கள் எதை சொல்லுகிறதோ அதன் அடிப்படையில் எங்களுடைய நிலைப்பாட்டை கடந்த காலத்திலும் அமைச்சிருக்கிறோம், நிகழ்காலத்திலும் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. நீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது, நம்முடைய நாடு சுதந்திரம் பெறுவதற்கு முன்னாளில் இருந்து 100 ஆண்டுகளிலிருந்து 300 ஆண்டுகளிலிருந்து 500 ஆண்டுகளுக்கு முன்னாலிருந்து அங்கு திருப்பரங்குன்றத்தில் மலை உச்சியில் தீபம் ஏற்றப்படுவது தீபத்தூணில் தான். ஆனால் சுதந்திரத்திற்கு பிறகு ஆங்கிலேயருடைய சதி, நாடு பிரிவினை, பல்வேறு சூழ்ச்சிகளுக்கு மத்தியில் தீபத்தூணில் தீபம் ஏற்றப்படாமல் தடுக்கப்பட்டது. மீண்டும் தீபத்தூணில் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று தமிழகத்தில் உள்ள இந்துக்கள் எல்லாம் குரல் எழுப்பி கடந்த 50 ஆண்டு காலமாக போராடி கொண்டு வருகிறார்கள். அந்த போராட்டத்தின் உச்சமாக கடந்த ஆண்டு லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு அவர்களுடைய குரலை உயர்த்தியதன் அடிப்படையில் நீதிமன்றமும் அதற்கான வாய்ப்பை கொடுக்கும் திமுக அரசு நீதிமன்றத்தையும் மதிக்காமல், நீதிமன்றத்தினுடைய கட்டளையையும் ஏற்காமல், அரசியல் வாக்கு வங்கி ஆதாயத்திற்காக தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதை தடுத்தார்கள். இன்றைக்கு ஆட்சி பறிபோய் அவர்கள் அவமானப்பட்டு இருக்கிறார்கள். அதே அவமானம் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு வேண்டுமா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. முழுமையாக உயர்நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலில் தீபத்தூணில் தீபம் ஏற்றப்பட வேண்டும். அதுதான் இங்கு இருக்கக்கூடிய இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் அனைவரின் கோரிக்கை. இங்க இருக்கக்கூடிய மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்றாரு, அவர் திருப்பரங்குன்றத்தில் வெற்றி பெற்றவர் சொல்றாரு, 2 வருஷத்துக்கு முன்ன என்ன இருந்துச்சோ அதை தான் நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம், 10 வருஷத்துக்கு முன்னால் எது இருந்ததோ அதை தான் நடைமுறைப்படுத்துவோம்னா, சனாதன தர்மம் என்பதும் இந்துக்களுடைய வாழ்வியல் முறை நம்பிக்கை என்பதும் 2 வருஷத்துக்கு முன்னால 10 வருஷத்துக்கு முன்னால என்ன இருந்துச்சோ அதை பார்த்து நடவடிக்கை எடுப்பீர்களா, அல்லது காலம் காலமாக 1000 ஆண்டுகளாக எதை இவர்கள் நம்பிக்கையாக வாழ்வியலாக பின்பற்றி வந்தார்களோ அதை நடைமுறைப்படுத்துவீர்களா? பிறப்பால் இந்துவாக இருக்கிற நிர்மல்குமார் வாக்கு வங்கி அரசியலுக்காக திமுக எதை செய்ததோ அதைத்தான் நீங்கள் இதை செய்வீர்கள் என்றால், இதை விட ஒரு அசிங்கமான திமுகவுடைய பினாமி அரசு உங்கள் சொல்றதுல என்ன தவறு இருக்கு நான் கேள்வி எழுப்பேன். இந்துக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கு எங்களை போன்ற தேசியவாத இஸ்லாமியர்களும் குரல் எழுப்புவோம், கிறிஸ்துவ சொந்தங்களும் குரல் எழுப்புவார்கள். தீபத்தின் தீபம் ஏற்றுவது என்பது அவருடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம். நம்பிக்கை சார்ந்த விஷயத்தில் தாவேக அரசு அரசியல் செய்தால் கடுமையான பின்விளைவுகளை இந்த அரசு சந்திக்கும். களத்தில் பாரதிய ஜனதா கட்சி நிற்கும். மக்களுக்காக, மக்களின் நம்பிக்கைக்காக, ஆன்மீக வெற்றிக்காக நாங்கள் அயராது பாடுபடுவோம். கடந்த காலத்தில் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நான் 3 முறை கைது செய்யப்பட்டிருக்கிற திமுக ஆட்சியில அடுத்த வாரம் திருப்பரங்குன்றத்தினுடைய முருகப்பெருமானுடைய அந்த மலைக்கு நான் செல்லுகிறேன். அது மட்டுமல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய சிக்கந்தர் அவுலியா பாதுஷா அந்த தர்காவிற்கும் நான் செல்லுகிறேன். அங்கேயும் இதை போன்ற கோரிக்கை மீண்டும் வலியுறுத்துவேன். வழக்கம் போல காவல்துறை என்னை கைது செய்தாலும் நான் என்னுடைய கோரிக்கையை, மக்களுக்கான உரிமையை நிலைநாட்டுவதில் தொடர்ந்து பாடுபடுவேன். இதுதான் ஒவ்வொரு தேசியவாதியும் செய்ய வேண்டிய கடமை என்பதை தமிழக மக்களுக்கு எடுத்துக்கொள்ளும். அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியிற்கு விலகி இருக்கிறார். ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் ஒரு விலகி தனியாக கட்சி ஆரம்பிப்பதும் வேறு ஒரு கட்சியில் இணைவதும் தமிழக அரசியலில் புதுசு கிடையாது. இயல்பா அது நடக்கும். ஆனா கட்சியிலிருந்து விலகக்கூடியவர்கள் விலகியதற்கான காரணத்தை சொல்லுவாங்க. இப்போ அண்ணாமலை அவர்கள் இருக்கும் பொழுது இன்றைக்கு திருப்பரங்குன்றத்தினுடைய இசுவில் தேவையற்ற சர்ச்சையை ஏற்படுத்துகிற அமைச்சர் நிர்மல்குமார் விலகினார். அவர் என்ன காரணம் சொன்னார்? அண்ணாமலை சரியில்லை, அண்ணாமலையின் ஆணவ போக்கு அப்படிலாம் சொல்லிதான் விலகினார். பாரதிய ஜனதா கட்சியை பற்றி அவர் விமர்சிக்கல. இன்னைக்கு புதுசா நிர்மல்குமார் மதவாதம் அப்படின்னா டைலாக் பேசுறாரு. அன்னைக்கு அதை காரணத்தை சொல்லல. அது மாதிரி அண்ணாமலை அவர்கள் எனக்கு மாநில தலைவர் செயல்பாடு பிடிக்கல,
அல்லது கட்சி நிர்வாகிகள் எனக்கு இயல்பான வேலை வாய்ப்பு அல்லது அது எனக்கான பணிக்கான சுதந்திரத்தை கொடுக்கல அப்படின்னு எதையாவது சொல்லி விளக்கியிருந்தா மாற்று கருத்து இல்லை, அது அவருடைய ஜனநாயக உரிமை. அவர் என்ன காரணம் சொன்னாரு? தாவேகா மாதிரி, திமுக மாதிரி, அதிமுக மாதிரி தான் நாங்க பாஜகவை பார்ப்போம் சொன்னா, இப்ப கடந்த காலத்துல பார்ட்டி வித் டிஃபரண்ட், இந்த எல்லா கட்சிகளை விட பாரதிய ஜனதா கட்சி தனித்துவமானதுன்னு சொன்னாரு. அது பொய்யா? இந்த எல்லா கட்சிகளை விட சித்தாந்தத்தில் சனாதன தர்மத்தை பின்பற்றுவதில், அதே போன்று சமதர்வ பாவனா என்று சொல்ற அனைத்து மதங்களையும் இன்க்ளூசிவ் பாலிசியாக அரவணைக்கிறதுல பாரதிய ஜனதா கட்சி வெளிப்படைத்தன்மையாக இருக்குன்னு சொன்னார். அது பொய்யா? கடந்த காலத்துல பாரதிய ஜனதா கட்சியின் ஒவ்வொரு காரியகர்த்தாக்களும் எப்படி பலிதானத்திற்குள்ளானார்களோ அந்த பலிதானத்தை மனதில் வைத்து நாம் இந்த கட்சியை தமிழகத்தில் வேரூன்ற வைத்து ஒரு ஆன்மீக ஆட்சி, நல்லாட்சியை உருவாக்க வேண்டும்னு சொன்ன அண்ணாமலை அவர்கள் தாவேகாவோடும் திமுகவோடும் இதை ஒப்பிடுகிறார் என்றால் மனசாட்சி இல்லையா? அதைவிட கொடுமை, இங்கு சித்தாந்தத்தின் அடிப்படையில் உருவான ஒவ்வொரு காரியகர்த்தாக்களையும் சில்லறைகளுக்காக, சில ஆசை வார்த்தைகளுக்காக அவர் அமைக்கிற புதிய அமைப்புக்கு அல்லது புதிய கட்சிக்கு ஆள் சேர்ப்பதற்காக ஆள் பிடிக்க இழுத்துட்டு போவார்னா இது அயோக்கியத்தனம் இல்லையா? இங்கு கட்சியில பல நிர்வாகிகளுக்கு பிரச்சனை இருக்கலாம், அது ஏன் குடும்பம், என் குடும்பத்துக்குள்ள இருக்கிற நடத்த சண்டையை எங்களுக்குள்ள தீர்த்துக்குவோம். ஆனா அந்த சண்டையை பயன்படுத்தி சொல்லுவாங்கல்ல, 2 பேர் சண்டை போட்டா இன்னொருத்தருக்கு கொண்டாட்டம், அந்த மாதிரி கட்சி நிர்வாகிக்குள்ள யாரெல்லாம் பதவி இல்லாமல் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் கோபமாக இருக்கிறார்களோ அவர்களை பேசி பேசி ஆள் பிடிப்பதுதான் உங்கள் அடையாளம் என்றால் உங்கள் நோக்கம் என்ன, உங்களுக்கான இலக்கு என்ன, உங்களுக்கான திட்டம் என்ன? இது எதையாவது சொன்னீங்களா? எதையும் சொல்லாம ஆள் பிடிக்கிற வேலையை செய்தால் ஆட்டு மந்தைகள் போன்று உங்கள் பின்னால் வரக்கூடியவர்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. பாரதிய ஜனதா கட்சியின் ஒவ்வொரு காரியகர்த்தாவும் சிங்கமாக கர்ஜித்து நிற்கக்கூடியவர்கள். ஆட்டு மந்தைகளை நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள், ஆளுமை மிக்க தலைவர்கள் எங்களோடு தான் இருப்பார்கள் என்று பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதையெல்லாம் தாண்டி அண்ணாமலை அவர்கள் சொல்லுகிறார், வரக்கூடிய பொது தேர்தலில் இந்த இயக்கம் கட்சியாக மாறி நாங்கள் தேர்தலை சந்திப்போம். இப்போ வரக்கூடிய பொது தேர்தல் என்பது பாராளுமன்ற தேர்தல். இந்த பாராளுமன்ற தேர்தலில் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியுடைய நல்லாட்சி தொடருவதற்கு அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணுவாரா, அல்லது குடும்ப ஆட்சியை நடத்தி அயோக்கியத்தனத்தை செய்து இந்த நாடு பிரிவினைக்கு மறைமுகமாக உதவிய காந்தி குடும்பத்திலிருந்து ராகுல் காந்தி வந்தார், இந்திரா காந்தி, அதே மாதிரி ராஜீவ் காந்தி இவங்களுடைய வாரிசாக வந்திருக்கிற ராகுல் காந்திக்கு உதவி செய்வார்? இதுதான் நான் கேள்வி எழுப்புறேன். நரேந்திர மோடி நல்லாட்சி அவர்களுக்கு தான் நான் பாராளுமன்றத்தில் பிரச்சாரம் செய்வேன், எதுக்கு பிஜேபி விட்டு போனீங்க? அப்ப எப்படி நீங்க பிஜேபியை மற்ற கட்சிகளோடு இணையாக சொன்னீங்க? உங்க சொல்லுக்கும் செயலுக்கும் எத்தனை முரண்பாடு இருக்கு? அப்ப நீங்க ராகுல் காந்திக்கு தான் நீங்கள் உதவி செய்வீர்கள், தாவேகாவோடு தான் கைகோர்ப்பீர்கள், ஈவேராவை நீங்கள் பெரியார் என்று புகழ்ந்து மாலை அணிவித்து என்ன செய்வீங்க, கும்பிட்டு எல்லா நாடகத்தையும் நடத்துவீர்கள் என்றால் இந்த அயோக்கியத்தனத்திற்கு எப்படி நாங்கள் பொறுத்துக் கொள்ள முடியும்? அதனால் திரு அண்ணாமலை அவர்கள் அரசியல் செய்யுங்கள், நீங்கள் கட்சி ஆரம்பிங்க, உங்களுடைய சொந்த பலம் என்னன்றதை நிரூபிங்க, உங்களுக்கு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஆட்டு மந்தைகளை போன்று அறிவற்ற அல்லது புரிதல் அல்லாத அல்லது இந்த கட்சியின் மீது இருக்கிற ஒரு சில கோபதாபங்களுக்காக இருக்கிற காரியகர்த்தாக்களை ஆள் பிடிச்சு கொண்டுட்டு போற அசிங்கமான வேலையை அண்ணாமலை அவர்கள் செய்தால், இவ்வளவு காலம் உங்களுடைய இந்த பணி என்பது நீங்கள் கட்சிக்காக செய்யவில்லை, உங்களை ப்ரொமோட் பண்றதுக்கு ஒரு கார்ப்பரேட் நிறுவனமாக இருந்து அந்த நிறுவனத்தில் தன்னை எப்படி விளம்பரப்படுத்தி அடுத்த கார்ப்பரேட் நிறுவனத்தில் போய் சம்பளம் கூட வாங்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை அண்ணாமலை அவர்களே நீங்கள் செய்திருக்கிறீர்கள். இது பகிரங்க குற்றச்சாட்டு மட்டுமல்ல, அது உண்மை என்பதை இன்றைக்கு எல்லோரும் புரிஞ்சிருக்கிறோம். உங்க பின்னால வரக்கூடியவர்களே, நீங்கள் நிறம் மாறும் பொழுது, தாவேகா திமுகவுடைய அடுத்த பினாமியாக நீங்கள் மாறும் பொழுது, உங்கள் கொள்கையை இழக்கும் பொழுது, நீங்கள் வாக்கு வங்கிக்காக சிறுபான்மை மக்களை ஏமாற்றக்கூடிய நாடகத்தை ஆடும் பொழுது, இப்ப யாரெல்லாம் பாஜகவிலிருந்து உண்மையான தொண்டர்கள் வந்தாங்களோ, கொஞ்சமாவது இந்துத்துவா என்கிற சித்தாந்தமும் சனாதன தர்மத்தின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்வு அமைய வேண்டும் என்று நினைத்திருக்கக்கூடிய காரியகர்த்தாக்கள் உங்க பின்னால வந்தாங்களோ, அவெல்லாம் உங்க சுயரூபத்தை புரிந்து கொண்டு அடுத்த 6 மாதத்தில் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வருவார்கள். இது ஒன்றும் புதிது கிடையாது. மிகப்பெரிய தலைவராக இருந்த எடியூரப்பா அவர்கள், கல்யாண் சிங் அவர்கள், உமா பாரதி அவர்கள், இவங்கெல்லாம் இந்த கட்சியை விட்டு வெளியே போன பிறகு மீண்டும் இந்த கட்சிக்கு வந்திருக்கிறார்கள். அப்படி அவர்கள் வருவார்கள். அண்ணாமலை அவர்கள் இந்த கட்சிக்கு வருவதாக இருந்தால் வரட்டும். ஆனால் இப்பொழுது எப்படி நடித்தீர்களோ, கொள்கையற்று இருந்தீர்களோ, உள்ளே ஒன்று வெளியே ஒன்று என்று இருந்தீர்களோ, அப்படி இல்லாமல் உண்மையான தேசியவாதியாக நீங்களும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்தால் நாங்கள் வரவேற்கிறோம்.
அரவணைக்க தயாராக இருக்கிறோம். அற்பத்திற்கு ஆசைப்பட்டு அரசியல் அனாதையாக அண்ணாமலை அவர்களை மாறிவிடாதீர்கள் என்பதுதான் எங்களுடைய பணிவான கோரிக்கை. இது காலகாலமாக பாஜகவுடைய பி டீம்னு சீமானை சொல்லுவாங்க. பாஜகவுடைய பி டீம்னு இதே திருமாவளவன் அவர்கள் தாவேக்காக சொன்னாரு. அவர் ஒருபடி மேல போய் சொன்னார். RSS செல்ல குழந்தை திரு ஜோசப் விஜய்லாம் சொன்னாரு. ஆனா இன்னைக்கு அவர் தான் கூட்டணியில் இருக்கிறார், ஜோசப் விஜய் அவர்களோடு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக பி டீம் சொன்னாங்க. எல்லா கட்சியிலும் பி டீமை நாங்க வச்சிருக்கிறோம்னா அப்ப எதுப்ப நாங்க ஒரு கட்சி நடத்தணும்? பாரதிய ஜனதா கட்சி நாங்க ஒரு கட்சி நடத்தணும்னா எங்க ஆட்சி வரணும் என்பதுதானே உங்களுடைய குறிக்கோள். அண்ணாமலை அவர்களை பி டீமா போடுவதோ, சீமானவர்களை பி டீமா போடுவதோ, அதிமுகவை பி டீமா போடுவதோ, ஏன் திமுகவை பி டீம்னு சொல்லி திரு எடப்பாடியார் கடந்த காலத்துல சொன்னாரு. அப்ப எல்லோரும் பி டீம்னா இது நகைச்சுவையான வார்த்தையா மாறி போய்விட்டது. அண்ணாமலை அவர்கள் பி டீமும் இல்ல, சி டீமும் இல்ல. நீங்க பார்க்க போறீங்க, பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கை நிலைப்பாட்டுக்கு எதிராகத்தான் அவருக்கு வருங்காலத்துல பேசுவாரு. அப்படி பேசினாதான் தமிழகத்துல ஒரு வாக்கு வங்கி கிடைக்கும் நினைக்கிற மனநிலையில் அவர் இருக்கிறார் என்பது எங்களுக்கு புரியும். அதனால் அவருடைய முகத்திரை கூடிய விரைவில் கிளியும். கடந்த காலத்துல கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் எதை பேசியதோ அதை பேச போறாரு. அதே போன்று திராவிட கழகம் எதை பேசியதோ அதை பேசுவாரு. இது மாதிரியான இயல்பான நடவடிக்கைகளை நீங்க பார்க்க பெரியார் போன்றவர்களை தூக்கி வைப்பாங்கன்னு சுவாமிஜி சொல்றாங்க. அதுவும் நடக்கிறது வாய்ப்பு. இயல்புங்க. அதாவது முன்னாள் அமைச்சர்கள் மாறுவார்கள், எம்எல்ஏக்கள் மாறுவார்கள். அதே போன்று பணம் கொடுக்கப்பட்டால் இருக்கிற எம்எல்ஏ கூட ராஜினாமா பண்ணுவாங்க. இதெல்லாம் கடந்த காலத்தில் தமிழக அரசியலில் நடந்திருக்கு, எல்லா மாநிலங்களிலும் நடந்திருக்கு. அதை நம்ம பெருசா பொருட்படுத்த தேவையே இல்லை. மக்கள் தான் நமக்கான முதல் மதிக்கக்கூடிய மகேசன்களாக இருக்கிறார்கள். அப்ப மக்களின் தீர்ப்பின் அடிப்படையில் ஒரு ஆட்சி வந்திருக்கிறது. அந்த ஆட்சி நல்லாட்சி செய்யவில்லை என்றால் அதற்கு எதிராக நாங்க எங்களுடைய ஜனநாயக கருத்துக்களை மக்களிடத்தில் கொண்டு போவோம், ஆட்சி எதிர்ப்போமே தவிர இந்த மாதிரி அமைச்சர்கள் சேர்வது இதெல்லாம் அவரவர் தனிப்பட்ட விருப்பம். அதற்கு விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம். பல கட்சிகளில் இருந்து இணைகிறார்கள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இயல்பா ஆளும் கட்சியில யார் இணைவார்? யாருக்கு வருமானம் தேவைப்படுகிறதோ, யாருக்கு புகழ் தேவைப்படுகிறதோ, யாருக்கு தன்னுடைய சொத்து இன்னும் அதிகமாக சேர்க்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதோ அவர்கள் இணைவார்கள். கட்சியை விட்டுட்டு தான் போவாங்க. நாங்க இருக்கிறோம்னா கொள்கை நிலைப்பாட்டோடு இந்த தேசம் முதன்மையானதாக வர வேண்டும். விக்ஷித் பாரத் 2047 வளர்ச்சி அடைந்த பாரதம் வரணும்னு எங்களுடைய பிரதமர் சொல்லியிருக்கிறாரு. அந்த எதிர்காலத்துடைய பாரதத்தின் முன்னேற்றத்திற்காக இந்த வாழ்வியல் முறை, இந்த பண்பாட்டு முறையை பாதுகாப்பதற்காக இந்து முஸ்லிமுடைய நல்லிணக்கம் இது எல்லாத்தையும் ஒன்றுபடுத்தித்தான் பாரதிய ஜனதா கட்சியில் நாங்கள் உறுதியாக நிற்கிறோம். இந்த மாதிரியான உறுதியான உள்ளம் உள்ளவர்கள், சித்தாந்த பலம் உள்ளவர்களை தாவேக்காவோ வேறு எந்த கட்சிகள் அசைத்து பார்க்க முடியாது. கொள்கை பலம் இல்லாமல் சித்தாந்த புரிதல் இல்லாதவர்கள், சுயநலத்துக்காக உள்ளவர்கள் கட்சி மாறுவார்கள், இயக்கம் ஆரம்பிப்பார்கள். அவர்களை பற்றி நாங்கள் கவலைப்படுவதும் இல்லை, அதை சிந்திப்பதும் இல்லை. பாரதிய ஜனதா கட்சி எங்களுக்கு முதலில் சொல்லுவது நேஷன் ஃபர்ஸ்ட், தேசம் முதன்மையானது. இரண்டாவதாகத்தான் பார்ட்டி மிக்ஸ். இப்ப அடுத்துதான் பார்ட்டி. முதல்ல தேச சேவை தான் முதன்மையான. செல்ஃப் லாஸ்ட். உங்களுக்கு உள்ள அந்த சுயநல தேவைகள் ஏதாவது இருந்தால் அதை கடைசியாக வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு கட்சியில் இருக்கிற நாங்களும் செல்ஃப் ஃபர்ஸ்ட்னு சொல்லி கட்சி மாறி ஆளுங்கட்சியில் போய் சேரக்கூடிய சில அயோக்கியர்களையும் ஒன்றிணைக்க முடியாது. எங்கள் பாதை தெளிவானது என்பதை மீண்டும் சொல்லிக்கிறது. ஊழல் செஞ்சவங்களை அந்த கட்சியில் சேர்ந்த அவங்களே முன்னாள் அமைச்சர்கள் அதிக ஊழல் செஞ்சு சோசியலிச பணத்தை ஓம் சக்தி பராசக்தி திமுக தூய சக்தின்னு சொன்னார் இல்லையா? அப்போ தான் தூய சக்தின்னு சொல்லக்கூடிய மாண்புமிகு தமிழக முதல்வர் இவ்வளவு பேர்த்துக்கு சேர்க்கும் போது எப்படி தூய சக்தியா இருக்க முடியும்? மற்றவர்களை சொல்லும் பொழுது கைவிக்கும் பொழுது நம்மை நோக்கி 3 வருடம் இருக்கு. அதுதான் உண்மை. அப்போ எல்லா முன்னாள் அமைச்சர்களும் அதிமுகவை விட்டு தாவேக்கா போவதனுடைய நோக்கம் இல்லை. அவர்கள் ஊழல் செய்து சேர்த்து வச்ச சொத்து இருக்குது. அந்த சொத்தை இப்போ ஆளுங்கட்சிக்கு போனால் தான் பாதுகாக்க முடியும். இப்போ 3 அமைச்சர்கள் போனாங்க. நான் 1 2 போறேன்னு சொல்றாங்க. முன்னாள் எம்எல்ஏக்கள் இவங்கெல்லாம் நான் எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு போனாங்கல்ல, அவங்கெல்லாம் அதிமுகவுடைய கட்சியினுடைய பேர்ல எம்பியா இருந்தவங்க, எம்எல்ஏ வந்தவங்க, மந்திரியா இருந்தவங்க. அதை வச்சுதான் சம்பாதிச்சிருப்பாங்க. அடிமட்ட தொண்டன் ஒருவரும் அதிமுகவுடைய அடிமட்ட தொண்டன் புரட்சித் தலைவர் அம்மாவுடன் விசுவாசனத்தை ஒருவரும் கூட தாவேக்கா போக்குறேன்.
அந்த கட்சியை வச்சு பணத்தை சம்பாதித்து தன் குடும்பத்தை வளப்படுத்திய சுயநலவாதிகள் தான் கட்சி மாறிட்டாங்க. இல்லைங்களா? இவர்கள் அயோக்கியர்னு சொன்னாரு, நான் சுயநலவாதிகள் சொல்றேன். ஏன்னா அவர் எல்லாத்துலையும் நான் பழகிருக்கேன், எல்லாத்துலையும் பேசுறேன். பொதுவாக வந்து தாவேகா இப்ப ஆள் எடுக்கின்ற ஒரு கட்சியாக மாறி இருக்கு. அங்க விஜயோட உண்மையான ரசிகர்கள், உண்மையான தொண்டர்கள் வந்து பிற்காலத்துல புறக்கணிக்கப்பட்டு இந்த ஊழல்வாதிகள் போய் அங்க உட்கார்ந்துருவாங்க. அப்ப தாவேகா தூய சக்தியா இருக்காது. அவர் சொன்னது அவருக்கே திரும்பி வந்துடும். அப்போ ஓம் சக்தி பராசக்தி எது தூய சக்தின்னு நாங்க சொல்ல வேண்டிய நிலைமை உண்டு. இதான் உண்மையான விஷயம். வக்ஃபு திருத்தச் சட்டத்தை அமல்படுத்த முடியாதுன்னு முஸ்லீம் லீக்கினுடைய சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக இருக்கிற ஷாஜகான் சொன்னது கண்டனத்திற்குரியது மட்டுமல்ல, இஸ்லாமியர்களிடத்தில் மத ரீதியான பிரிவினை ஏற்படுத்த அவர் முயல்கிறார் என்கிற பகிரங்கமான குற்றச்சாட்டை நாங்கள் முன்வைக்கிறோம். ஒரு மத்திய அரசு கொண்டு வந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்ற அதிகாரம் முதல்ல இவருக்கு கிடையாது. அவர் நடவடிக்கை எடுக்காவிட்டால் மிகப்பெரிய அளவிற்கு எதிர்வினையை பாரதிய ஜனதா கட்சி களத்தில் நாங்கள் முன்னெடுப்போம். வக்ஃபு திருத்த சட்டத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை செய்ய ஒவ்வொரு மாநிலமும் கடமைப்பட்டிருக்கிறது. ஏன்னா மத்திய அரசு கொண்டு வந்த சட்டம் இது. மத்திய அரசை நாங்கள் மதிக்க மாட்டோம் அப்படின்னா நீங்க பாகிஸ்தான் மாதிரி ஒரு நாட்டில் இருந்து பேசலாம், தவறு இல்லை. ஆனா ஷாஜஹான் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய சிறுபான்மை நலத்துறை அமைச்சர்களை மறந்துடுறார். அவர் இருக்கிற கட்சி முஸ்லீம் லீக். தேசத்தின் பிரிவினையில் பாகிஸ்தான் என்கிற ஒரு நாடு இந்த தேசத்தை துண்டாடி உருவான நாடு. அதற்கு உருவாக்கியதற்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு அளித்தது முஸ்லீம் லீக் கட்சி. அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர் பிரிவினையை பேசுவது பெரிய ஆச்சரியம் இல்லை. பாரதிய ஜனதா கட்சி வக்ஃபு போர்டு சம்பந்தமான விஷயங்கள்ல தெளிவான முடிவை விரைவில் நாங்கள் அறிவிப்போம். கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னால் வக்ஃபு வாரியத்தினுடைய அதிகாரிகளை நான் சந்தித்திருக்கிறேன். சிறுபான்மை நலத்துறை செயலாளரை நாம் தட்சிணமூர்த்தி என்கிற ஐஏஎஸ் அவரை சந்தித்து பேசியிருக்கிறோம். நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அரசியல் ஆதாயங்களுக்காக முஸ்லீம் லீக் மதவெறியை இந்த தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தால், அமைச்சர் ஷாஜஹான் அவர்கள் சட்டத்திற்கு மாறான ஒரு ஆட்சியை முன்னிறுத்த வேண்டும் என்று நினைத்தால் அந்த முடிவு வேறு மாதிரியாக இருக்கும். மிக தீவிரமாக பாஜக அதை எதிர்க்கும். அதுங்க எத்தனையோ ஒரு விளம்பர யுக்திக்காக நிறைய பேர் பேசுவாங்க. அது மாதிரி இதுவும் நீங்க கருத்துல வச்சுக்கலாம். எதுவாக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி முடிவு இருக்குங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம். கூட்டணியோடு என்ன முடிவெடுக்கப்படுகிறது, யார் அதனுடைய வேட்பாளர் என்பதெல்லாம் அது கட்சியினுடைய தலைமை முடிவு செய்யுமே தவிர தனிப்பட்ட நபர்களுடைய முடிவோ அல்லது ஊடகங்கள்ல வர விளம்பரத்திற்கு நாங்கள் பதில் சொல்ல முடியாது. நன்றி.